நமஸ்காரம். வெல்கம் டு ஸ்ரீ சக்கரம் சேனல். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் வீட்டின் நிலைவாசலில் இருக்க வேண்டிய சில மங்கள பொருட்களை பார்க்கலாம். நிலைவாசலில் முழுமுதற் கடவுளான விநாயகர் படம் கட்டாயம் இருத்தல் வேண்டும். அது அந்த வீட்டிற்கு சுபிட்சத்தை ஏற்படுத்தும். வீட்டில் நேர்மறை ஆற்றல் அதிகரிக்க தலைவாசலில் மஞ்சள், குங்குமம் இடுதல் வேண்டும். செய்ய முடியாதவர்கள் அல்லது செய்ய அனுமதி இல்லாதவர்கள் தலைவாசல் கதவின் நடுவில் வட்டமாக சிறிதளவு மஞ்சள் வைத்து அதில் குங்குமம் வைத்து கொள்ளலாம். நிலைவாசலில் குலதெய்வம் குடியிருப்பதாக சாஸ்திரங்கள் கூறுகிறது. எனவே அவற்றிற்கு மஞ்சள், குங்குமம் இடாமல் இருப்பது அவ்வளவு நல்லதல்ல. முருகனுடைய ஆசியை நமக்கு பெற்றுத்தரும் மயில், வேல், பிரணவ மந்திரமான ஓம் ஆகிய சின்னங்களில் ஏதாவது ஒன்றை வீட்டின் நிலைவாசலில் பொறித்து வைக்கலாம். பொம்மைகளாகவோ அல்லது ஸ்டிக்கராகவோ கூட ஒட்டி வைக்கலாம். நிலைவாசலில் குதிரை படம் அல்லது குதிரை லாடம் போன்றவற்றை மாட்டி வைப்பது அதிர்ஷ்டத்தை உண்டாக்கும் விஷயங்களாக கருதப்படுகிறது. அம்பாளுடைய அருள் ஆசியை பெற வீட்டின் நிலைவாசலில் திரிசூலம் வைத்திருப்பது அதிர்ஷ்டத்தை தரும். அரக்கர்களை அழிக்கும் திரிசூலம் நம் வீட்டின் திருஷ்டியை போக்கும் அற்புத ஆற்றல் படைத்த ஒரு சின்னமாகும். எனவே உங்கள் கைகளாலேயே நீங்கள் மஞ்சள், குங்குமத்தால் திரிசூலம் வரைந்தும் வைக்கலாம். யானை விநாயகரையும் ஆன்மீக பலத்தையும் குறிப்பதால் யானை உருவங்கள், படங்கள் மற்றும் பொம்மைகளை வீட்டின் நுழைவாயிலில் வைத்திருப்பது அதிர்ஷ்டத்தையும் நேர்மறை ஆற்றலையும் பெருகச் செய்யும். வீட்டின் வாயிலை பார்த்தவாறு சிரிக்கும் புத்தர், அதாவது லாஃபிங் புத்தா எனப்படும் புத்தர் சிலையை வைத்திருப்பதும் செல்வ வளம் சேர்க்கும். வீட்டு வாசலின் முன்பே ஒரு குடுவையில் நீரூற்றி அதில் மலர்களை நிரப்பி வைப்பது நல்லது. அந்த குடுவையில் உள்ள மலர்கள் நம் வீட்டிற்கு நல்ல நேர்மறை சக்தியை கொண்டு வரும். குடுவையில் உள்ள நீரையும் மலரையும் தினமும் மாற்ற வேண்டும். மாவிலை தோரணம் விசேஷ நாட்களில் மட்டும்தான் கட்ட வேண்டும் என்ற அவசியம் இல்லை. விசேஷம் அல்லாத நாட்களிலும் கூட மாவிலைகளை நம் வீட்டு வாசலில் தோரணமாக தொங்கவிடுவது நல்லது. அது துர்சக்திகளை நம் வீட்டின் உள்ளே அண்டவிடாது. வாயிலை ஒட்டி துடைப்பம், செருப்புகள் இருக்கக்கூடாது. மேலே சொன்ன சிறு சிறு குறிப்புகளை பயன்படுத்தி வாழ்வில் வெற்றி காணுங்கள். நன்றி.